வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவு எடுக்கும் அதிகாரம் இல்லையென்றால் திறன்கள் இல்லையென்றால் கொள்கைகள் குறித்து பேசிக்கொள்ளும் போது அவரையும் அவரது முடிவுகளையும் டெக்கோவும் ட்ரம்பும் என பிரிக்க முடியாத ஒரு வகையில் கூறிக்கொள்ளலாம். அது என்ன டெக்கோ என நீங்கள் வினவினால் அதற்கும் பதில் இருக்கத்தான் செய்கின்றது. ட்ரம்பின் முடிவு எடுக்கும் தன்மையில் டெக்கோ என்ற ஒரு குறியீடு எள்ளலாக பரவலாக மேற்குலக ஊடகங்களால் கூறப்படுவதுண்டு. இந்த டெக்கோ என்ற குறியீட்டின் அர்த்தம் யாதெனில் ஆங்கிலத்தில் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட், அதாவது ட்ரம்ப் எப்போதுமே தனது முன்னைய முடிவுகளில் இருந்து கோழைத்தனமாக பின்வாங்கிக் கொள்ளும் தன்மையுடையவர் என்பதை எள்ளலாக கூறும் ஒரு வாக்கியம் இது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரது கொள்கை நிலைப்பாடுகளில் திடீரென ஒரு யூ வடிவ திருப்பத்தை, அதாவது மனதை மாற்றிக்கொள்ளும் போக்கு பிரபலமானது. இது அவரது முதலாவது ஆட்சி தவணையிலும் இருந்தது, இப்போதும் அது தொடர்கிறது. திடீரென ஒரு முடிவை எடுப்பது, அதன் பின்னர் அதனை மாற்றுவது போன்ற விடயங்கள் பிரபலமானவை. குறிப்பாக அவரது வரி கொள்கையில் அவர் ஒரு நாட்டுக்கு ஒரு வரியை அறிவிப்பார், பின்னர் அதனை இடைநிறுத்துவார், மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்த போவதாக எச்சரிப்பார், பின்னர் உயர்த்தப்பட்ட வரிகளை குறைப்பார், இது என்றால் குறைக்கப்பட்ட வரிகளை உயர்த்தி கொள்வார் என அவர் பல நாடுகளுடன், குறிப்பாக அயல் நாடான கனடா உட்பட்ட நாடுகளுடன் இந்த டெக்கோ, அதாவது கோழைத்தனமாக பின்வாங்கும் முடிவுகளை எடுத்திருந்தார் என்பது மேற்குலக ஊடகங்களால் விமர்சனத்துக்குரிய ஒரு கருத்தாக அவரால் முன்வைக்கப்படுவது வழமை. இப்போதும் அவர் மத்திய கிழக்கின் ஹோர்மூஸ் நீரிணையை மையப்படுத்திய கொள்கையில் ஈரானுக்கு 48 மணி நேரம் அவகாசத்தை வழங்கிவிட்டு அதன் பின்னர் அந்த 48 மணி நேர அவகாசத்தை இறுதி நேரத்தில் பின்வாங்கும்படி ஒரு நகர்வை எடுத்ததான விமர்சனங்கள் வருகின்றன. ஆனால் அவர் இவ்வாறாக பின்வாங்கியிருந்தாலும் இது உலகத்திற்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விடயம் என்பதை மறக்க முடியாது. ஏனென்றால் ஈரானிய மின் நிலையங்களை தனது 48 மணி நேர கால அவகாசத்திற்கு பின்னர் ட்ரம்ப் ஒருவேளை தாக்கியிருந்தால் ஈரானும் அதற்கு நாசகாரமாக பதிலடி வழங்கியிருந்தார். அது உலகின் எரிசக்தி நெருக்கடியை இன்னும் தீவிரமாக்கி இருக்கும் என்பதால் இப்போதைக்கு இந்த 48 மணி நேர அவகாசத்திலிருந்து அவர் பின்வாங்கி, அதாவது தாக்குதலை நடத்தாமல் ஈரானுக்கு மேலும் 5 நாட்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டதாக கூறுவது ஓரளவுக்கு உலகுக்கு ஆறுதலான விடயம்தான். எனினும் ட்ரம்ப் தனது கால அவகாசம் முடிவுக்கு வரும் நேரத்துக்கு ஓரிரு மணி நேரத்துக்கு முன்னர் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் தான் இந்த தாக்கும் முடிவு 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ட்ரம்பை பொறுத்தவரை தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கலி தனது 48 மணி நேர சிவப்பு எல்லையில் இருந்து ஈரானிய விடயத்தில் பின்வாங்கி இருக்கின்றார். ட்ரம்பின் முன்னிய யூவடிவ திருப்பங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவரது இந்த டெக்கோ பாணி ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அதாவது இந்த தாக்குதல் ஒத்திவைப்பு முடிவு உலகுக்கு ஆறுதலை வழங்கும் ஒரு செய்தியாக வந்திருப்பது என்பதை இன்றைய காலை வேளையிலேயே பகிரங்கமாக காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் இன்று அதிகாலையில் ஆசிய பங்கு சந்தைகள் ஏற்றம் கண்டிருந்தன. எண்ணெய் விலைகளும் ட்ரம்பின் அறிவிப்புக்கு பின்னர் ஒப்பீட்டு ரீதியில் சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் ஹோர்மூஸ் நீரிணை எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை பெரிதும் சார்ந்துள்ள இலங்கை உட்பட்ட ஆசிய நாடுகளின் எரிசக்தி நெருக்கடி இன்னமும் தீவிரமாக தொடரத்தான் செய்கின்றது. இலங்கையை பொறுத்தவரை இந்த தீவிரமான நெருக்கடிகளின் நீட்சியின் ஒரு கட்டம் இன்று முதல் இலங்கையருக்குரிய பேருந்து கட்டணங்களை 12% உயர்த்திவிட்டது. இலங்கையில் இப்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணமே 30 ரூபாய் தான். இதேபோல ஓட்டோ எனப்படும் முச்சக்கர வண்டிகளில் பயணம் செய்தால் அவற்றின் பயணத்தின் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் ஏற்கனவே 100 ரூபாய் என இருந்த நிலையில் இப்போது அது 110 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறாக அதிகார கட்டணங்களை ஓட்டோ ரிக்ஷாக்காரர்கள் அறவிடுவதில்லை, அதற்கு மேலதிகமாகத்தான் அறவிட்டுக் கொள்கிறார்கள் என்ற முணுமுணுப்புகள் புறுபுறுப்புகள் எல்லாம் பொதுமக்கள் தரப்பில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அப்பால் நேற்று பான் உட்பட சகல பேக்கரி பொருட்களின் விலைகளும், உற்பத்தி பொருட்களின் விலைகளும், அதாவது வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்ட நிலையில்தான் இப்போது பேருந்து கட்டண உயர்வு என்ற புதிய அடி இலங்கையர்களுக்கு வந்துள்ளது.
உண்மையில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டால் பேருந்து கட்டணங்களும் உயர்வது இயல்பான ஒரு நகர்வு என்பதால் இதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. ஆனால் எதிர்வரும் வாரங்களில் மீண்டும் இலங்கையருக்கு எரிபொருள் விலைகள் உயர்த்தப்படும் சாத்தியக்கூறுகள் கடுமையாக உள்ளன. ஏனெனில் தற்போது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட விலை நிர்ணய முறையை தொடர்வதா இல்லையா என்பதை சர்வதேச நாணய நிதியம் அதாவது IMFின் அங்கீகாரம்தான் முடிவு செய்ய முடியும். ஒருவேளை சர்வதேச நாணய நிதியம் அரசின் தற்போதைய விலை நிர்ணய முறையை தொடர்வதற்கு அங்கீகாரத்தை வழங்க தவறினால் இந்த எரிபொருள் மானியம் அதாவது தற்போது அரசாங்கம் தனது கையில் வைத்திருக்கும் எரிபொருள் சப்சிடி எனப்படும் மானியம் நுகர்வோரின் விலை மீது சுமத்தப்படும். அதாவது மானியத்தை அரசாங்கம் மக்களுக்கு வழங்க முடியாத IMF தனது விதிகளின் சார்பாக ஒரு கராரான செய்தியை அனுர அரசாங்கத்துக்கு சொன்னால் இந்த எரிபொருள் மானிய தொகையையும் எரிபொருளை கொள்வனவு செய்வோர் மீது அரசாங்கம் நிச்சயமாக சுமத்த வேண்டும். வேறு வழி அதற்கு இல்லை. ஏற்கனவே இதனை அனுர அரசாங்கம் மக்களுக்கு சொல்லியும் விட்டது. தற்போதைய நிலையில் 1 லிட்டர் டீசலுக்கு அரசாங்கம் 100 ரூபாய் மானியத்தை தனது பொறுப்பில் எடுத்து இந்த விலை உயர்வில் 100 ரூபாவை தனது பொறுப்பில் வைத்திருக்கின்றது. இதேபோல பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியத்தை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனால் அரசாங்கத்திற்கு மாதத்துக்கு தற்போது 20 பில்லியன் ரூபாய் செலவீனம் இருக்கின்றது. ஆனால் இந்த நடைமுறை மே மாதம் 1ஆம் தேதி வரையே இருக்கும். அதற்கு பின்னர் இந்த மானியத்தை மக்களுக்காக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டுமானால் IMF அதற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஒருவேளை IMF அதற்கு அங்கீகாரத்தை வழங்காவிட்டால் அரசாங்கம் வேறு வழியின்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய எரிபொருளின் விலையுடன் தான் இப்போது சுமக்கும் இந்த மானியத்தின் விலையை அதிகரிக்க வேண்டி வரும். அதாவது இப்போதுள்ள டீசலின் விலை 100 ரூபாவால் இன்னும் அதிகரிக்கும். அதே போல பெட்ரோலின் விலை 20 ரூபாவால் இன்னும் அதிகரிக்கும். அரசாங்கம் தனது சப்சிடிஸ் எனப்படும் இந்த மானியத்தை மக்கள் மீது சுமத்தினார். இந்த நிலையில் இந்த மானியத்தை மக்கள் மீது சுமத்துவதா இல்லையா என்ற விடயத்தை எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு செல்லும் IMF அதாவது நாணய நிதிய குழுதான் முடிவு செய்ய வேண்டும். ஆகையால் நாணய நிதிய குழுவின் எதிர்வரும் இலங்கை பயணமும் இலங்கையருக்கு முக்கியத்துவமாக இருக்கின்றது. இவ்வாறான நெருக்கடிகள் எல்லாம் இலங்கை தீவுக்கு காத்திருக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா மீண்டும் ஒருமுறை இந்தியாவிடம் அபய துண்டை விரித்து விட்டது. இதனைத்தான் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் மீண்டும் ஒருமுறை தொலைபேசியில் அவசரமாக பேசிய விடயம் புலப்படுத்தி இருக்கின்றது. இந்த பேச்சுக்களின் போது அயலவருக்கு முன்னுரிமை என்ற டெல்லியின் கொள்கைப்படியும் டெல்லியின் கடல் முத்துமாலை அதாவது விஷன் மகாசாகர் திட்டத்தின்படியும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எப்போதுமே இந்திய பிரியனர் முன்னுரிமை வழங்குவார் என்பது நிதர்சனம் என்ற இந்திய உறுதி வந்ததாக தெரிகின்றது. இது ஜெய்சங்கர் ஜியுடனான விஜித ஹேரத் ஜியின் பேச்சுக்கு ஓரளவு பலன் இருப்பதாக ஒரு தோற்றப்பாட்டையும் உருவாக்கி இருக்கின்றது. இதற்கிடையே இலங்கைக்குள் நுழைவதற்கு அமெரிக்காவின் போர் வான்கலங்களும் அதாவது மத்தள விமான நிலையத்தில் 2 அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரியதாகவும் அதேபோல கொழும்பு துறைமுகத்துக்குள் நுழைவதற்கு ஈரானிய கடற்கலங்கள் அனுமதி கோரியதாகவும் ஒரே நேரத்தில் இந்த அனுமதிகள் கோரப்பட்டதால் ஸ்ரீலங்கா நடுநிலையின் அடிப்படையில் இந்த அனுமதியை மறுத்ததாக அண்மையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். ஆனால் இவ்வாறாக அனுர கூறிய நிலையில் ஸ்ரீலங்காவின் ஈரானிய தூதர் அலிரேசா டெல்கோஷ் நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அமெரிக்காவால் இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஷ் டேனா கப்பல் ஸ்ரீலங்காவின் அழைப்பின் அடிப்படையில் இலங்கை எல்லைக்குள் வர முனைந்த ஒரு கப்பல் என்ற விடயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் நடந்த பயிற்சியின் பின்னர் தேனாவும் ஏனைய 2 ஈரானிய கப்பல்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழைப்பின் அடிப்படையில் தான் இலங்கைக்கு பயணப்பட முனைந்ததாகவும் எனினும் அமெரிக்காவின் தாக்குதலால் ஐரிஷ் டேனா மூழ்கடிக்கப்பட்டதாகவும் அதில் இருந்த 104 மாலுமிகள் பலியானதாகவும் அவர் கொழும்பில் நேற்று தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச மனிதாய்வான சட்ட விதிகளின்படி போர்க்களத்தில் மட்டுமே தாக்குதல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. உள்ளபடியே இந்த நியதி உள்ளது. தேனா கப்பல் போர்க்களத்திலிருந்து 1100 கடல் மைல்களுக்கும் அதிகமான தூரத்தில் இருந்த வேளைதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் தான் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சர்வதேச நியமங்களுக்கு எதிரானது என்ற வாதத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆதாயமான செய்தியை வழங்கி கொண்ட ஈரானிய தூதர் இலங்கை ஈரானின் நட்பு நாடு என்பதால் அதற்கு எண்ணெயை வழங்குவதற்கு ஈரான் எப்போதுமே தயாராக உள்ளது என்றவர் இலங்கை சிக்கலில் இருப்பதை ஈரான் விரும்பவில்லை என்றும் கூறினார். ஆனால்
ஈரானிய தூதர் இலங்கை சிக்கலில் இருப்பதை விரும்பவில்லை என கூறினாலும் தான் கொழும்பில் நடத்திய ஊடக மாநாட்டால் கொழும்புக்கு சிக்கல் வாஷிங்டனால் வரப்போகின்றதோ தெரியாது. ஏனெனில் ஐரிஸ் தேனா கப்பலில் உயிர் தப்பியவர்களோ அல்லது இந்த தாக்குதல் குறித்தோ இல்லைனா இலங்கையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் தஞ்சம் கோரிய இன்னொரு ஈரானிய கப்பலில் இருப்பவர்களோ இந்த விடயத்தை பரப்புரைக்காக இலங்கையில் பயன்படுத்தக்கூடாது என்பது வாஷிங்டனால் ஏற்கனவே கொழும்புக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒரு விடயம் என்பதான செய்தி கசிவுகள் எல்லாம் வந்தது. அதாவது இந்த தாக்குதல் குறித்து இலங்கையில் ஈரானியர்கள் பரப்புரைகளை செய்வதை கொழும்பு அதிகார மையம் அதாவது அனுர அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என அமெரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு கராராக அறிவித்ததாக இந்த மாத ஆரம்பத்தில் கேபிள்கள் எனப்படும் ராஜதந்திர தொடர்பாடலில் செய்திகள் இருந்ததான கசிவுகள் எல்லாம் வந்திருந்தன. இவ்வாறான கசிவுகள் வந்திருந்த நிலைதான் ஸ்ரீலங்காவில் உள்ள ஈரானிய தூதர் நேற்று கொழும்பில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல தலைப்படுவது கொழும்பில் தனது நாட்டுக்கு எதிரான பரப்புரைகளுக்கு அனுர அரசாங்கம் இடமளிப்பதான ஒரு சீற்றம் வாஷிங்டனுக்கு ஏற்படுமா இல்லையா என்பதுதான் இப்போது உள்ள ஒரு முக்கியமான கேள்வியாகின்றது. ஆனால் இது உண்மையில் வாஷிங்டனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக இருந்தால் எதிர்வரும் நாட்களில் இந்த விடயம் வாஷிங்டனால் கொழும்புக்கு சில சிக்கல்களை உருவாக்கும் விடயமாக மாறும் என்பதையும் மறுத்துக்கொள்ளவே முடியாது.